சாமந்தி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமந்தி பார்த்தோம்னா அவங்க வந்து அர்ஜுன் கையில் வந்து 2 பொம்மையை கொடுக்குறாங்க. இந்த பொம்மை வந்து நீ அரசி மட்டத்துக்கு கிஃப்டாக கொடு அப்படிங்கவும் உடனே அர்ஜுனும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த கிஃப்ட்டை கொண்டு போய் அரசிக்கிட்ட கொடுக்குறாங்க. அரசி அதை பிரித்து பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இதனால அர்ஜுன் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கவும் அப்போ பார்க்கும்போது வந்து அவங்க அந்த லேடி பொம்மை கழுத்தில் வந்து ராணியோட நெக்லஸை வச்சு அந்த மாடெல்லாம் அந்த நெக்லஸ் மாதிரிக்கு அவங்க வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. இது பார்க்கும்போது அரசிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அடுத்து இந்த கிஃப்ட்டை வைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா காட்டு ராஜா தான் வராங்க. காட்டு ராஜா வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து ராணியோட அந்த நெக்லஸை தான் அவங்க வந்து அரசி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நெக்லஸ் மாதிரிக்கு டூப்ளிகேட்டான ஒரு நெக்லஸை வந்து பரிசா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு ராஜா அரசிக்கிட்ட கொடுக்கவும் உடனே அரசி வந்து இந்த நெக்லஸ் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மேடம் கிடைக்கல, ஆனால் உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அதே மாதிரிக்கு நான் செஞ்சு டூப்ளிகேட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது சொல்ல போனாக்கி கிட்டத்தட்ட சீக்கிரமாகவே அந்த நெக்லஸை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் அது வரைக்கும் வந்து இதை உங்களுக்கு நான் பரிசாக கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கவும் அந்த நெக்லஸை உடனே அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க அரசி. அப்போ அந்த நெக்லஸை பார்த்ததுமே அந்த பொம்மை கழுத்துல இதே மாதிரி தானே நெக்லஸ் வரைஞ்சிருந்தது அப்படின்னு அரசி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே காட்டுராஜா அங்கே இருக்கவும் அப்போ சாமந்தி வந்து காட்டுராஜாவை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே ஐயோ இவங்க வந்திருக்கானா, இவன் மட்டும் நம்மளை பார்த்துட்டாக்கி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செண்பகத்துக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சாமந்தி சொல்கிறாங்க. அவங்க கண்ணை நம்ம பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரோஜாவும் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ ரோஜாவை பார்க்கும்போது அரசி வந்து ரொம்பவே அவமானப்படுத்திருந்தாங்க. ஏன்னா ரோஜா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கவும் ரோஜா வந்து ஒரு சாதாரண நம்மக்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடியவா, இவளை போய் ஆதவ் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளையெல்லாம் மேடையில் கூட நான் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு அரசி வந்து ஆதவுக்கிட்ட சொல்லவும் ஆதவுக்கு வேறு என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்போ ரோஜா கிட்ட அவங்க மறைமுகமாக அவங்க என்னென்னமோ சொல்லி சமாளிக்கவும் அப்போ ரோஜாவுக்கு புரிஞ்சிருது நம்ம வசதி இல்லை, அவங்க கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு என்னை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்களா, ஆனால் ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் கண்டிப்பாக என்னை தேடி நீங்கள் வந்து இருப்பீங்க, அந்த நிலைமை நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா அரசியை பார்த்து அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து அரசிக்கு வந்து ஆதவ் அவங்க ரோஜா கிட்ட பேசிட்டு இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. என்னது இவன் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த அளவுக்கு அவன் பேசிட்டு இருக்கிறான், நம்மளுடைய தராதரம் தெரியாம இவனு கடைசியில் அர்ஜுன் மாதிரிக்கு ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கு பார்த்தோம்னா ஆதவ் மேலே எரிச்சலாக இருந்துட்டு இருக்குது. அடுத்து பார்க்கும்போது வந்து இங்கே கோடீஸ்வரனோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து சாமந்தி கிட்ட சொல்றாங்க, அங்கே பாரு அவங்களாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கூல்ட்ரிங்க்ஸை கூட அப்படிங்கவும் அவங்க சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தோம்னா காட்டுராஜாவுக்கு தான் கொண்டு கூல்ட்ரிங்க்ஸை கொடுக்க சொல்றாங்க. இதனால சாமந்திக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஐயோ இப்போ நம்ம கொடுக்கலன்னா இவங்க ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி நம்மளை சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதனால வந்து காட்டுராஜா நம்மளை பார்த்துருவான். அதே நேரத்தில் இந்த கூல்ட்ரிங்க்ஸை கூட கொடுத்தாலும் வந்து காட்டுராஜா நம்மளை பார்த்துடக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறதுக்கு இக்கட்டான ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி பார்த்தோம்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸை காட்டுராஜாவுக்கு கொடுக்கறதுக்காக வராங்க. அவன் என்னை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே முகத்தை திருப்பின மாதிரிக்கே அவங்க வரவும் காட்டுராஜாவும் பார்த்தோம்னா அவங்க யாருக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால வந்து சாமந்தியை கவனிக்காமையே இந்த கூல்ட்ரிங்க்ஸை அவங்க எடுத்துடவும் நல்லபடியாக தப்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி அங்கேருந்து வராங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து கோடீஸ்வரன் வந்து அவங்க அரசிக்கிட்ட சொல்லி நினைக்கிறாங்க, நீ வந்து என்னை கூட மேடையில் ஏற விடாமல் தடுத்துட்டேலாம், உன்னை நான் இப்படியே விட்டுற மாட்டேன், நீ என்னதான் பண்ணினாலும் சரிதான், நீ எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போறா, அதில் வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது, உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டுட்டு வரங்கிற ரகசியம் உனக்கு எனக்கும் நல்லாவே தெரியும், அந்த ரகசியம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ வந்து என்கிட்ட மாட்டி தவிக்க தான் செய்யணும், என் பொண்ணு எப்படினாலும் சரிதான் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கியே தீருவேன், இந்த சொத்து எல்லாத்தையும் நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரன் நினைக்கவும் இன்னொரு பக்கம் அரசி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ உன்னை வச்சிட்டு இருக்கனால தானே என்னை வச்சு நீ மிரட்டிக்கிட்டு இருக்கிற, கூடிய சீக்கிரமே பாரு உன்னுடைய ஆட்டத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கவும் அடுத்ததான் அந்த பார்த்தோம்னா காட்டுராஜா வந்து அவங்க அரசிக்கிட்ட சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்தது உடனே அரசியும் வந்து கூடிய சீக்கிரமே அந்த நகை ஒரிஜினல் நகை என் கைக்கு வந்தாகணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிடச்சிரும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்தது ஃபங்க்ஷன் எல்லாமே நல்ல மாதிரிக்கு நடந்து முடிஞ்சிடவும் உடனே வந்து அரசி வந்து பார்த்தோம்னா ஏ கிரேடு சி கிரேடு பி கிரேடுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த கிஃப்ட் எல்லாம் அதாவது தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. இதனால் பார்க்கும்போது அவங்க ஒவ்வொரு கிஃப்ட்டையும் அவங்க பிரித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிரித்து பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போ அவங்களுக்கு அந்த நெக்லஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த நெக்லஸ் அவங்க எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த பொம்மை கழுத்துலேயும் இதே மாதிரி தானே நெக்லஸ் வரைஞ்சிருந்தது, இது அர்ஜுன் தானே நம்மளுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையும் இந்த நெக்லஸையும் எடுத்து பார்க்கும்போது சேமா டிட்டோவோ அப்படியே வந்து ஒன்று போல் இருக்குது. இதை பார்த்ததுமே உடனே அரசி வந்து அர்ஜுனை கூப்பிடுறாங்க. அப்போ அர்ஜுனும் பார்த்தோம்னா அங்கே வராங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆமாம் இந்த பொம்மையை நீ எங்கே இருந்து வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே அர்ஜுன் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இந்த பொம்மையை வந்து சாமந்தி தானே கொடுத்தா, இப்போ நம்ம அவள் பேரை சொல்லலாமா வேண்டாமா,
அம்மா இப்போ என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியலையே, ஆனா அவங்களுக்கு இந்த பொம்மை ரொம்பவே பிடிச்சு போச்சுது, இதனால சாமந்தி தான் கொடுத்தான்னு நம்ம சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து சொல்றதுக்காக வரவும் அப்ப அரசியோட முகத்தை பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்க ரொம்பவே அப்படியே வந்து ஒரு கோபத்தோடு இருந்த மாதிரிக்கு இருக்குது. இதை பார்த்ததுமே வேண்டாம் வேண்டாம், சாமந்தியை நம்ம மாட்ட விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், ஏற்கனவே அவ என்னை வந்து எம்மள கோபத்தோடு இருக்கிறா, அது மட்டும் இல்லாம இப்ப சாமந்தி தான் கொடுத்தேன்னு சொன்னக்கி அம்மாவும் வந்து சாமந்தி மேல ஏற்கனவே கோபமா இருக்கிறாங்க, அதனால நம்ம வந்து சாமந்தி இந்த விஷயத்துல மாட்டி விட்டுற வேண்டாம்னு சொல்லிட்டு அம்மா நான் இந்த பொம்மையை நான் கடையில தம்மா வாங்கினேன் அப்படின்னு வந்து அர்ஜுன் போய் சொல்லியிருந்தாங்க. கடையிலையா, எந்த கடையில வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அந்த கடைக்காரனை நான் உடனடியா பார்த்தாகணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அர்ஜுன் இன்னும் வந்து பதட்டம் அடைகிறாங்க. ஐயோ என்னது திடீர்னு அம்மா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உண்மையே நான் சொன்னோம்னா அவ்வளவுதான், இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலையே, இக்கட்டான ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அப்படியே திருன்னு முடிச்சிட்டு இருக்கவும் அப்போ உடனே அரசு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன அர்ஜுன், நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கிறேன், இந்த பொம்மையே நீ எங்க வாங்கினியோ அந்த கடைக்காரன் இப்போ 1 மணி நேரத்துக்குள்ள அங்க வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அர்ஜுன் வந்து சரின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அர்ஜுனுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்ப அங்க சாமந்தி வராங்க. அப்ப சாமந்தி கிட்ட வந்து அர்ஜுன் வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அங்க பாரு சாமந்தி, அந்த பொம்மை அம்மாவுக்கு பிடிச்சதுன்னு சொன்னதுமே நான் உடனே வந்து உன்னை அப்படி கட்டி பிடிச்சிட்டேன், மற்றபடி நான் வந்து தப்பான எண்ணத்துல எல்லாம் எதுவுமே பண்ணலமா, என்னை மன்னிச்சிருமா, என்னை வந்து எத்தனை தடவைனா நீ அடிச்சுக்கம்மா, ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காது அப்படிங்கவும் அப்ப சாமந்தி வந்து இங்க பாரு, இனிமேல் இந்த மாதிரிக்கெல்லாம் என்கிட்ட நடந்துக்கிட்டேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ உடனே அப்படிலாம் நடந்துக்கிட்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமா இப்ப எதுக்காக நீ இப்படி வந்து ரொம்பவே திருன்னு முடிச்சிட்டு இருக்கிற, ஏதாவது தப்பு செஞ்சு அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சாமந்தி கேட்கும் போது ஆமா அம்மாட்ட மாட்டின மாதிரிக்கிட்ட அப்படிங்கும் போது என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவோ இந்த பொம்மையை வந்து நீ கொடுத்தேல அம்மாவுக்கு கிஃப்டா கொடுக்க சொல்லி இந்த பொம்மையை நீ எங்க வாங்கணும்னு சொல்லி கேட்டாங்க, நானும் வந்து உன்னை மாட்டி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடையில இருந்து வாங்கினேன்னு பொய் சொல்லிட்டேன். இப்போ அம்மா என்னன்னா அந்த கடைக்காரனை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க, இப்ப எனக்கு என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இதுக்கிட்டதுமே சாமந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக இவங்க வந்து இப்படி சொன்னாங்க அப்படிங்கும் போது அதுதான் சம்மந்தி எனக்கு தெரியல, இப்ப நான் வந்து நல்லா இக்கட்டான ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன், ஆனா அதுக்குள்ள இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்ப எனக்கு என்ன பண்றதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்ப சாமந்திக்கு ஒண்ணு புரியாம முடிச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக இவங்க வந்து அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமந்தி வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் சரி என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூமுக்குள்ள அப்படியே மெதுவா எட்டி பாக்குறாங்க. அப்ப அரசி பார்த்தோம்னா காட்டு ராஜா கொடுத்தாங்கன்னா அந்த டூப்ளிகேட் நகையும் இந்த பொம்மையை வச்சு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது பார்த்ததுமே சாமந்திக்கு அப்படியே தூக்கி வரி போடுது. இது என்னது, நம்ம கிட்ட இருக்கிற நகை மாதிரிக்கே அவங்களும் அந்த நகையை வச்சிருக்கிறாங்க, இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறது தானே ஒரிஜினலு, அப்ப இந்த நகை எப்படி அவங்க கைக்கு கிடைச்சிருக்கோம், அந்த காட்டு ராஜா தான் கொடுத்துருப்பானோ இந்த நகை அப்படின்னு சொல்லிட்டு சாமந்திக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அப்ப ஆக மொத்தத்துல இந்த நகையை அவங்க கேட்டிருப்பாங்க போலுக்கு, ஏன்னா இந்த நகையை வந்து அவங்க யாருக்கிட்டயுமே இருக்காது, இந்த நகை நம்ம கிட்ட தானே இருக்குது, அப்ப டூப்ளிகேட் நகையை தான் அவங்க கொடுத்துருப்பான். அப்ப ஆக மொத்தத்துல இந்த நகை நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளை தொலைச்சு போடுவாங்க இவங்க, இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல. டிரைவர் வேற அம்மா கிட்ட உண்மையை போய் சொல்லிடக்கூடாது, இப்ப என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி அடுத்துதான் வந்து பதட்டத்தோடு வரவும் உடனே அர்ஜுன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சம்மந்தி, என்னாச்சுது, நீ என்னாச்சு, உனக்கு என்ன குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க பாரு, அந்த பொம்மையை நான் தான் கொடுத்தங்கிறத எக்காரணத்து கொண்டும் நீ அரசி மடத்துக்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சாமந்தி சொல்லவும் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இல்லை இல்லை நீ இப்படி சொன்னேன்னா அவங்க இங்க ஏற்கனவே என் மேல கோபமா இருக்கிறாங்களா, அதுக்கப்புறமா என்ன இந்த வீட்டை விட்டு அடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க, இப்ப இருக்க நிலைமைக்கு நான் எங்க அம்மா வளைச்சிட்டு எங்க போக முடியும், அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு சாமந்தி இந்த மாதிரிக்கு அர்ஜுனுக்கிட்ட வந்து சமாளிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த நெக்லஸ் பத்தினா உண்மையா அர்ஜுனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரிக்கு சொல்லி சமாளிக்கவும் அப்ப அர்ஜுனும் சொல்றாங்க, ஆமா சம்மந்தி நீ சொல்றது கரெக்டு தான், அம்மா கிட்ட நீ தான் வந்து இந்த பொம்மையை கொடுத்தன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க, இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும் போதே அடுத்ததான் பார்த்தோம்னா அர்ஜுனை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அரசி வந்து அர்ஜுனை கூப்பிடவும் அர்ஜுனும் வராங்க. அம்மா என்ன ஆச்சுது, நீ இப்போ அந்த அதாவது அந்த பொம்மையை வாங்கினேல அந்த ஆளை கூட்டிட்டு வர சொன்னோம்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே அர்ஜுன் வந்து சொல்றாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, உண்மையில நான் அந்த கடையில போய் இந்த பொம்மையை வாங்கலாமா அப்படிங்கிறாங்க. என்னது கடையில வாங்கலையா, அப்ப எங்க வாங்கினேன், யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி கோபத்தோட கேட்கும் போது இல்லம்மா உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கடைக்கு போறதுக்காக கிளம்புனேன், ஆனா அப்ப வழியில நான் போகும்போது ஒருத்தவங்க வந்து இந்த பொம்மையை வித்துட்டு போனாங்கம்மா, அதனால அந்த பொம்மை எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சுது, அதனாலதான் அந்த பொம்மையை வாங்கி நான் கிஃப்டா பண்ணி கொண்டு கொடுத்தேன், ஆனா நான் அப்படி ரோட்ல வச்சு நான் வாங்கணும்னு சொன்னாக்கி நீங்க என்கிட்ட கோவப்பட்டு என்னை திட்டுவீங்கன்னு சொல்லி தான் நான் கடையில வாங்கினேன்னு பொய் சொல்லிட்டோமா அப்படின்னு இப்படி இந்த மாதிரிக்கு சாமந்தியை காப்பாத்துறதுக்காக அர்ஜுன் இந்த மாதிரிக்கு சமாளிக்கவும் இதை கெட்டதுமே உடனே வந்து அரசு அப்படியே கோவப்பட இன்னும் ஆரம்பிச்சிருந்தாங்க.
என்னது ரோட்ல வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாமா அப்படிங்கிறாங்க. அதனால அவங்க எங்க இருக்காங்க, எப்படி எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து சமாளிக்கவும், இதனால அரசிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. ஏன்னா அந்த ராணியோட நெக்லஸை தான் அந்த பொம்மைக்கு வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த நெக்லஸை பத்தி தெரிஞ்ச யாராவது அந்த பொம்மையை வந்து வரைஞ்சு கொடுத்துருப்பாங்க. அது யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசி மும்முரமா இறங்குறாங்க. இதனால வந்து பார்த்தோம்னா அவங்க அர்ஜுன் வந்து சாமந்தியை காப்பாத்திருந்தாங்க. சாமந்தியும் பார்த்தோம்னா அர்ஜுன் கிட்ட இந்த மாதிரி ஏதாவது சமாளிச்சிருந்தாங்க. இப்ப அரசிக்கு அந்த பொம்மையில அந்த நெக்லஸ்ல வந்து யாரு வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மை தெரியறதுக்காக அரசி என்னென்னமோ பண்ண போறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சாமந்தி கிட்ட தான் இந்த நெக்லஸ் இருக்குது, சாமந்தி தான் இந்த பொம்மையை வரைஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்களா, அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.